சிவபெருமான் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய திருத்தலங்கள் நமக்கு உண்டு. பல திருத்தலங்கள், அந்த பல திருத்தலங்கள்ல இறைவன் பஞ்சபூத திருத்தலங்கள்ல அதிவிசேஷமாக நமக்கு வீட்டிலிருந்து அருள் புரிகிறார். அந்த பஞ்சபூத திருத்தலங்கள்ல மண் திருத்தலமாக இறைவன் இந்த கச்சி மாநகரம், அதாவது கச்சியே கம்பன் என்கின்ற நாமத்தோடு எழுந்தருளி அருள் புரியக்கூடியது. ஏகம்பநாதராக இறைவன் காட்சி தருகின்ற இடம் காஞ்சி மாநகரம். இங்கதான் அம்பாள் கம்பா நதிக்கரையில இறைவனை மணலால லிங்கம் பிடிச்சு வச்சு இந்த உலக மக்கள் அனைவரும் நலன் பெற வேண்டும் அப்படின்னு சிவபூஜையை அம்பாள் மேற்கொள்ளுகிறாள். அம்பாள் மேற்கொண்ட சிவபூஜையை சோதிக்க இறைவன் அந்த ஆற்றில வெள்ளத்தை பெருக்கெடுக்க செய்கின்றார். இறைவனை காப்பாற்ற வேண்டும். இறைவன் தான் உலகத்தையே காப்பாற்றுறார். ஆனா அம்பாள் ஒரு குழந்தை மாதிரி எங்க இந்த வெள்ளத்துல இந்த லிங்கம் அடிச்சுட்டு போயிட போதோ அப்படின்னு பயந்து இறைவனை ஆலிங்கனம் செய்து கொண்டு தழுவ குழைந்த நாதராக இறைவனை இங்க இணைந்து காட்சி தந்த அற்புதமான திருக்கோலம். அப்போது சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து பல வரங்களை தந்து 32 அரங்களையும் காமாட்சியாக இங்கு வளர்க்க கடவுது அப்படின்னு சொன்னதற்கு பிறகு இது காமகோட்டம் ஆகியது. அந்த அம்பாளுக்கு இறைவன் அற்புதமாக காட்சி தந்த இடம்தான் இந்த ஏகாம்பரநாத சுவாமியினுடைய ஆலயம். மாமரத்துக்கு அடியில அம்பாள் தவம் செய்த அற்புதமான லிங்கத்தை தான் இன்னைக்கும் நம்ம மூலஸ்தானத்துல தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஆலயத்தினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சீரோடும் சிறப்போடும் நடந்திருக்கிறது. உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாம் அல்ல ஏகாம்பரநாதரையும் ஏலவார் குழலி அம்பிகையும் உள்ளன்போடு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம்.